ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான், ரொட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட் காம்பினேஷன் ஆகும். சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். நம்ம சேனல்லையே ஆல்ரெடி நிறைய பன்னீர் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், 2 to 3 டீஸ்பூன்ஸ். ஸோ அது ஆயில் ஹீட் ஆனதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, சின்ன பீஸ் பட்டை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் வந்து நல்லா வந்து அதோடய ஃப்ளேவர்ஸ் இறங்குற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலராக நல்லா வணக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணால் தான் கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து அங்கங்கே முழுசாக தெரியும், ப்ராப்பராக கிரேவி மாதிரி வராது. ஸோ இது வந்து இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனாக வணங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அதோட ஃப்ளேவர்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து போகணும். இன்கேஸ் நீங்கள் ஆயில் நிறையா சேர்த்துருந்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆயில் செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஆயில் கம்மியாக விட்டிங்கன்னா நல்லா ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லே அடிக்கக்கூடாது. அப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சுன்னு. ஸோ இப்போ வந்துட்டு நான் பெரிய சைஸ் டொமேட்டோ, ஒரு டொமேட்டோ எடுத்துருந்தேன், அதை நல்லா பேஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அது வந்து நல்ல குக் ஆகிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றணும்ல அந்த ஆயில், அது வந்து சைடில் செப்பரேட்டாக வந்திருக்கு பார்த்திங்களா. இப்போ வந்து எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலா வந்து நான் எல்லாமே ஒரே ஸ்பூனில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். ஸோ எந்த ஸ்பூன் எடுத்தோன்னா அந்த அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து காஷ்மீரி சில்லி தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மசாலா வந்து அந்த ஆயிலில் ஃபஸ்ட்டு அந்த கிரேவியில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டும். மிக்ஸ் ஆகிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த ஆயில் வந்து வெளியில் வரட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. ஸோ ஆயில் பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா வெளியில் ஊஸ் அவுட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பன்னீர் சேர்த்துடலாம். நான் வந்து இந்த 200 கிராம் பேக்கெட் இருக்குல்ல, அந்த பன்னீர் பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு 2 நிமிஷம் அந்த இதிலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வணக்கிக்கோங்க. இப்போ வந்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ வந்து ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளார சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும், நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த cashewnut உள்ளார சேர்த்துட்டு, அதாவது முந்திரி பருப்பு உள்ளார சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அந்த இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்கும் போதே நான் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஃபஸ்ட்டே நான் சேர்த்துருந்தேன், ப்ளஸ் வந்து மசாலா சேர்க்கும் போது சேர்த்துருந்தேன். அந்த கிரேவிக்கு கரெக்டாக இருந்தது. அதனால் லாஸ்ட்டாக வந்து ஒரே 1 டீஸ்பூன் சுகர் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லை, அதனால் வந்துட்டு பால் ஆடை இருக்குல்ல, அது வந்து 2-3 டேஸாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாலாடை ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நல்லா விட்டிங்கன்னா அது நல்லா இன்னும் ரிச்சாக இருக்கும் கிரேவி. கொஞ்சம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். எம்மியான டேஸ்டியான சிம்பிளான ஒரு பன்னீர் கிரேவி. இது ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக அந்த ஆயிலெலாம் வெளியில் நல்லா ஊஸ் அவுட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான். எம்மியான டேஸ்டியான பன்னீர் கிரேவி. ட்ரை பண்ணிங்கன்னா பிக்சர்ஸ் Instagram பேஜ் மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.